அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து யாரும் கிடையாது. அதனால இப்ப சாப்பாடு நான் சமைச்சிட்டேன். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்ப யூடியூப்பை பார்த்து நம்ம குழம்பு வைக்க போறோம். அதாவது யூடியூப்ல வந்து நம்ம குழம்பு வச்சா இங்க குழம்பு வந்து கரெக்டா வந்துருமா அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோலயே பாத்துடலாம். நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? நானும் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன், இதை செக் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அந்த முட்டை வெங்காயம் இதை வச்சு ஒரு மாதிரியான இது நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, வேற மாதிரி இருக்கும். அந்த இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் ஒண்ணு, அதை இப்ப நம்ம செய்ய போறோம். ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் முழுசா. இப்போ வந்து என்ன செய்யணும்னா வெங்காயம் வெட்டணும். அட பிக்காளிப்பழ அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வெங்காயம் வெட்டணும் போயிட்டானே. வரட்டும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க சொன்னது வந்து என்னன்னா 3 வெங்காயம். ஆனா எங்க அம்மா நேற்று சந்தையில 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்துச்சு. 3 இல்லைன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தட்டு சத்தம் போடுவாங்க. நான் 1 வெட்டிக்கணும். அதுக்கு என்னப்பா ஒரு ஆள் தானே எடுத்து இந்த கத்தியும் கருப்பா இருக்கு. கேமராமேன் வந்து வீட்டுல சாப்பிட்டுருப்பாப்ல, ஆனா அவருக்கு தேவையில்லை. அதாவது தேங்காயோடைய தோல் வந்து இதை வெட்ட போகுது. தேங்காயோடைய தோல் வந்து சத்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெங்காயத்தோல். அதனால தோலோட நம்ம வெட்டிக்கலாம். ஏன்னா தோல்ல தான் எல்லாத்துக்கும் சக்தி இருக்கும், சத்து இருக்கு. அத அப்படியே வந்து நம்ம வெட்டிக்கலாம். வெட்டும் போது சிறுசு சிறுசா வெட்டணும். அப்படி வெட்டினாத்த நிறைய இருக்கு, நல்லா திங்கலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆனா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மினால சின்ன சின்னதா வெட்டிருக்கேன். நீங்க வந்து கொஞ்சம் நல்லா வெட்டிக்கலாம். என்ன மனுஷன் மிளகாய் இந்த இருக்கு கண்டுபிடிச்சேன். எத்தனை மிளகாய்? 2 3 வேணாம் போ. ரொம்ப ரொம்ப வரைக்கும் போ. சரி 2 மிளகாய். இஞ்சி பூண்டு பேசிட்டேன். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லப்பா, நல்லெண்ணெய். அது நெய் இல்ல டால்டா. டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோ. இஞ்சி பூண்டு பேஸ்டுக்கு பதிலா வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் போட போறோம். இஞ்சி பூண்டு இல்ல இல்ல. ஒரு தக்காளியை என்ன பண்ணணும்னா, இப்ப தக்காளியை வந்து சிறுசு சிறுசா நல்லா பொடிசா கட் பண்ணணும். சரிங்க. ஆனா கீழே ஒரு தட்டு வச்சு நீங்க கட் பண்ணணும். இப்ப நான் வந்து அவசரத்துல பசிக்கிறதுனால அப்படி பசியில கட் பண்றேன். ஆனாலும் கீழே சுத்தமா தான் இருக்கு. ஆனா கீழே சுத்தமா இருக்கு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற சொல்றோம். அப்படிதான் இருக்கு. இப்போ 2 தக்காளியில பொடியா நறுக்கணும். பார்த்து வெட்டணும், கையில நீங்க வந்து வெட்டிக்க கூடாது. அப்புறம் ரெட் சில்லி தக்காளி ஆகி போயிடும். தக்காளி நீங்க பொடியா கட் பண்ணதுக்கு அப்புறமா இது நீங்க வெங்காயம் இது மிளகாய் 2 எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையில்லாம நிறைய எடுத்துக்கிட்டு அப்புறம் பிச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க பாத்துக்கணும் தெரியாது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. 2 தக்காளி 2 வெங்காயம் அந்த அம்மா சொல்லிச்சு. இப்போ வந்து அடுத்ததா என்ன செய்யணும்னு நம்ம இதை பார்க்கணும். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி இருக்கேன், இதை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டார்க் ப்ரௌன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா கம்மியா சட்டி கடாய் இந்த பாருங்க, இந்த மாதிரி கடாய் எடுக்கணும். எடுத்து ஸ்டவ்ல வச்சிருக்கலாம். வந்து பத்த வச்சிருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணணும், பத்த வைக்கணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் பாருங்க, எவ்வளவு ஊத்துறோம் பாருங்க. இது வரைக்கும் தான் அம்மா சொன்னுச்சு. போதும். இவ்வளவு ஆயில் நீங்க ஊத்துனதுக்கு அப்புறமா போதும். அம்மா போக பெரிய இந்த சமையல் கிட்ட வாங்க. பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா. இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் வந்து கொதிநிலை அடைந்த விடாது. இப்ப வந்து கொதிச்சிருச்சு. வாட வாடே தீம். இப்ப வெங்காயத்தை மட்டும் நம்ம அள்ளி உள்ள போறோம். கொஞ்சமா வெங்காயத்தை போடணும். எப்படி அடுத்தது வந்து பச்சை மிளகா, தக்காளி பச்சை மிளகா ரெண்டையும் கலந்து கூட நீங்க போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே வந்து வீட்டுல உள்ள பெரியாருக்கு வரதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். வந்தாங்கன்னா அடி குருமியிலே சாப்பாங்க. இப்போ வந்து நல்லா கிண்டணும். ஆனா கடையில வாசம் வருது. அம்மா என்ன சமைச்சிக்கிறா குடுக்குறன்னு பாக்குறேன். வேகமா சிம்ல வைக்கமா இன்னும் கம்மி கொடுப்போம். அப்படியே வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. இப்ப வந்து என்ன வரைக்கும் சிறப்பு முறை கிண்டணும். பொன்னிறமா வர பொன்னிறமா கிண்டணும். அப்போ உங்களுக்கு பத்திரையே எங்க விட்டணும். என்னடா புத்தலாட்டாது? இதுல முக்கியமா என்னன்னா, இதை நீங்க செஞ்சு முடிச்ச உடனே சாப்பிட்டு முடிச்சிடணும் மொத்தத்தையுமே. இல்லைன்னா வெளியே தூக்கி கொட்டிடணும். வீட்டுல இருந்து வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப உக்கிரமா இருப்பேன். இப்ப பொன்னிறமா கிண்டது. நம்ம இதுல என்ன ஊத்தணும்? அரசாங்க நம்பி பொறுத்துல கை விட்டாரியா? முட்டை எங்க பாதுக்கு? முட்டை இருக்கு. இப்ப பொன்னிறமா கிண்டது. மைனஸ் ஊத்தாங்க. ஒரு சில ஜாமான்கள் இங்க இல்லாத காரணத்தினால் நம்ம கேமராமே சமையலை கண்டினியூ பண்ணுவார். அதை நான் போட்டு முட்டைகள் எடுத்துருந்தேன். இப்பொழுது தக்காளி வந்து இப்போ வந்து நம்ம சாமான்கள் போடிய சாமான்கள் இல்லாதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டு தக்காளி சாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அது உள்ள இருக்கு. தக்காளி சாஸ் உள்ள இருக்கு. கேமராமே எடுத்துருவாரு. எனக்கு வந்து போயிட்டு ஒரு சலுப்பா இருக்கு. அதனால கேமராமே எடுத்து விடுறாரு. ஓகேவா? இப்போ வந்து அது வந்து தக்காளியை வந்து மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு அதை வந்து அதோட கலந்து நம்ம கிண்டுனா சமையல் நல்லா இருக்கு. சரிங்க. இப்போ தக்காளி பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால் தக்காளி சாஸ் இருப்பாங்க, டொமேட்டோ சாஸ், அதை நம்ம போடலாம். ஏன்னா ரெண்டு ஒண்ணாவே. இதே புக் பண்ணிக்க வேண்டியது. பாத்துக்கீங்க. அடுப்பு பத்த வைக்கணுமா? இல்லையானா இப்ப இதை நீங்க நன்றாக பிரிக்க விட வேண்டும். நல்லாவே இல்ல. இப்போ கேட்கிற சவுண்டு இதை நல்லா சிம்மில் வைக்க வேண்டும். இப்போ பொன்னிறமா இருக்கணும். இல்ல அதுவே பொன்னிறம் ஆகுது கலரு. அதுதான் ஆயிரம். ஆயிரம் நீங்க ஆகுங்க. என்ன காமெடி என்ன? இப்ப பொன்னிறமா ஆக்குறதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் அந்த அக்கா யூடியூப்ல என்ன சொல்லிக்கிறத நீங்க பாக்கணும். சொல்லிட்டு பாருமா, இப்ப தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்துருக்கோம். இப்ப விடுங்க. இது செஞ்சது தக்காளி இதெல்லாம் காணமே. தக்காளி பேஸ்ட் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஒண்ணுதான். மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் உப்பு மசாலாவும் சேர்க்கணும். உப்பு மசாலா இல்ல, ஏதாவது ஒண்ணு இருக்கு சேர்க்கணும்.
கரம் மசாலா இல்லாத காரணத்தினால் கரம் மசாலா இந்த மட்டன் மசாலா. சரி இப்ப அவசரத்துக்கு ஒண்ணுமே சும்மா வச்சிருக்கேன். இப்ப கரம் மசாலா இல்லாதனால் நம்ம சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். என்னன்னு திருப்பி காமி. என்ன ஆடியன்ஸுக்கு தெரியணும்ல, அதான் கரம் மசாலா. கரம் மசாலா சரியான முறையில் கரம் மசாலா இருக்கிற காரணத்தினால் நீங்க வச்சு கொஞ்சம் கொடுப்போம். அதுக்கப்புறமா இன்னும் என்ன மசாலா நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கும் போதே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து. மிளகுத்தூள் இது இல்லை. இல்ல, இது இல்ல, இதுவும் இல்ல. எதுவுமே இல்லாத காரணத்தில் இதோட இந்த சமையல் இல்ல கடுகு கொண்டு வருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஏதாவது ஒரு போன் வருங்க. அவசரத்துக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணணும்னா நன்றாக கிட்ட வேண்டும். பொன் நிறமா இருக்கு. இப்ப இதோட என்ன பண்றீங்கன்னா முட்டையை உடைத்து 10 ஊத்த வேண்டும். இல்ல முட்டையில் குஞ்சு இருக்க மாட்டேங்குது. இப்ப முட்டையை உடைத்து தண்ணி ஊத்தினோமா. இப்ப லேசாக ஒரு தூய மலை போல கிண்ட வேண்டும். இது சமைத்த பிறகு கேமரா மேலே முதலில் செக் பண்ணி பார்ப்பார். சாகவா ஆமா ரொம்ப வேகமாக கிண்டணும். நல்லா இந்த வாசனை சூப்பரா இருந்தாங்க பாருங்க. ஓட்டலாம் மறுக்க இப்போ சக்சஸ். இது எல்லாம் முடிஞ்சு. இப்போ ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்ல, ஆஃப் பண்ண வேண்டியது. கொஞ்ச நேரம் சூடு தனியும் முறை நாம் காத்திருக்க வேண்டும் நண்பர்களே. ஏன்னா எதுலையுமே நம்ம அவசரப்படக்கூடாது. சாப்பாடு என்பது வந்து நம்ம உயிர் நாடி, அதே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உயிரை நாடி நம்ம உயிர் நம்மளை விட்டு ஓடி பெரிய வந்து இதுகளாயிடக்கூடாது. ஏன்னா நம்ம நம்பி குடும்பம் இருக்கு, கேமராமேன் நம்பி 2 பொண்ணு வேற இருக்கு. தேவத்துல ஒரு பொண்ணு தான் ஒண்ணு இருக்கு. அதனால வந்து ஓகே. இத பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிக்கணும். அது பேர் என்னது? துணி. மிக்சி ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு நாம் செய்த சமையல் அந்த மாதிரி இதை நீங்க எடுத்து பார்க்கணும். லைட்டா காட்டு. எப்படி? இதான் உங்களுக்காக சாப்பாடு இதே உள்ளது. நாம் செஞ்ச ஐட்டம் இதோ உள்ளது. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸ்பூன் எடு, டேஸ்ட் பண்ணுவோம். எங்க ஸ்பூனை ஸ்பூனை அந்த கத்தியை வச்சு சும்மா எடுத்து சாப்பிடு. ஸ்பூன் இல்லாத காரணத்தினால் இந்த கத்தியை வச்சு நான் டேஸ்ட் பண்ண போயிடும். உப்பே போடலையே நம்ம. உப்பு தேவையில்லை. ஏன்னா சமாளிக்காத. அது அப்ப சொல்ல முடியாது. நான் சொன்னேன்ல. ஓஹோ அப்படி இருக்கு. பார்க்க போயிட்டு கேமராமேன் இதை சமைத்ததை ருசித்து பார்ப்பார். இப்பொழுது சமையலை பற்றி ஒரு பெரிய மாஸ்டர். எப்படி இருக்கு? உண்மையில் சூப்பரா இருக்கிறது. ஏன்னா நீங்க நம்ப மாட்டியா, செமையா இருக்கு. இதோட அழகா இது 2 பிச்சு, அதாவது இது வந்து இது ஆரஞ்சு பழத்தை நீங்க 3 சைடு ஒரு டிசைனாக வைத்து நீங்க சாப்பிடலாம். ஆரீங்களா? சந்தையில வாங்கினது நேத்து. பிரிக்கும்டா. அப்ப நீ பட்னியா? ஓகே,
சரியான அளவில் சமையல் முடிந்தது. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவுகிறது. மீண்டும் இதே போல எங்க அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் அடுத்த சமையல் செய்யப்படும்.